ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவிக்க ஆராதிக்க தேவன் கொடுத்த நல் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் நாம் ஆண்டுடைய பாதத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல பேருன்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்த முடியாத பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிற மகாபெரிய பேருன்புக்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் பக்கம் 780. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பக்கம் 781. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞானியாகிய சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், யுத்தம் வருகிறது, யுத்தம் சூழ்ந்திருக்கிறது, யுத்தத்துக்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்படும், யுத்தத்துக்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சூழ யுத்தம் வந்தாலும் உன் வலது பக்கத்தில் 10,000 வரும், உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாது உன்னை அணுகாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறவரும் செய்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல விதமான சூழ்நிலைகள் உருவாகலாம். எல்லா பக்கத்திலிருந்தும் நெருக்கங்களும் பலவிதமான காரியங்களும் உருவாகலாம். நாம் பார்க்கும் பொழுது தேசத்தை யுத்தம் நெருக்கி அப்படியே அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம் என்று சொல்லி கலங்க முடியாத நிலைகள் உருவாகலாம். மேகம் மாதிரி யுத்தங்கள் நிரம்பி தேசத்தை நிரப்பி இருக்கலாம். ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை குறித்து நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இங்கே யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து அவர் விதமாக சொல்லுகிறார், தானேயும் இருக்கிற இடத்துக்கு நாம் போகும்படி என் கூட நீ வரியா என்று சொல்லி ஆயுததாரியை பார்த்து கேட்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். ஆயுததாரி என்ன செய்யறான்னு சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் சேர்ந்து போகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. வசனம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எதுமாக சொல்கிறார், யோனத்தான் தன் ஆயுததாரியாகி வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு என்ன இல்லை
தடையில்லை என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அதுவும் கர்த்தர் தேவ ஜனங்களை ரட்சிப்பதற்கு அது நிறைய பேர் வேணும், இல்லை என்றால் ஒரு பெரிய கூட்டம் வேணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கணும்ங்கிறது இல்லை. அவர் நினைச்சா யாரை கொண்டும் அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அநேக பேரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க கர்த்தருக்கு என்ன இல்லை, தடையே இல்லை. யுத்தம் இங்கே நான் விதமாக பார்க்கிறோம். யுத்தம் அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தர வாரம். அதுமாக யுத்த நாளுக்காக ஆயுதங்களையும் பலவிதமான காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி எதிரிகளை கொண்டு போடுவதற்காக, பயமுறுத்துவதற்காக, அந்த எதிரிகளுடைய நாட்டை கொள்ளையடிப்பதற்காக ஆயத்தமாக்கப்படும் வாகனங்களையும் குதிரைகளையும் அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கலாம். ஆனாலும் ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே விதமாக வாசிக்கிறோம். சவுல் ராஜாவுடைய காலத்திலே ஒரு யுத்தம் வந்தது. பெலிஸ்தர்கள் அவர்களை, அதாவது இஸ்ரவேலர்களை கொள்ளையடிக்கும்படியாக 3 படைகள் அங்கே புறப்பட்டு போனது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி 3 படைகள் புறப்பட்டு போனது. அவர்கள் கடந்து வந்து கொள்ளையடிக்கும்படியாக கடந்து வந்தார்கள். யுத்தம் நாள் கிட்டி வந்து கொண்டிருந்தது. சவுலும் யுத்தத்துக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருந்தார். ஆனால் சவுலோடு கூட இருந்தவர்கள் வெறும் 600 பேர்கள். அவரிடத்துல பட்டயம் அதிகமா இல்லாதிருந்தது. மாதுளை மரத்தின் கீழே இருந்து அவர் என்ன செய்தார் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து கொண்டு ஆசாரியனை நோக்கி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அவர் விதமாக சன்னதம் கேட்டு கொண்டு வருவதற்காக காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் யோனத்தானும் பார்க்கிறார், அந்த தானியத்தை பார்க்கிற அங்கு ஏராளமான பெலிஸ்தர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். கடற்கரை மனத்தனையான ஆட்களும் யுத்த வீரர்களும் குதிரைகளும் படைகளும் அவருமாக ஏராளமாக கடந்து வந்திருக்கிறது. ஆனால் யோனத்தான் ஒரு வாலிபனா இருந்தபடினாலே அவர் வாலிப நாட்கள் என்ன செய்யறாண்டால், நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம் வா என்று சொல்லி தன்னோடு தனக்கு கீழே இருக்கிற வாலிபனை நோக்கி யுதமாக அதாவது தன்னுடைய ஆயுதங்களை வைத்து கொண்டு இருக்கிற வாலிபனை நோக்கி நாம தானியத்தில் அந்த படைக்கு நாம் எதிராக போவோம் வா என்று சொல்லி அழைத்து அவர் கூப்பிட்டு போகிறார். அங்கே போய் விதமா என்ன சொல்கிறால், கொஞ்சம் பேராக கொண்டாலும் அநேக பேரை கொண்டாலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை, வா நம்ம போவோம் என்று சொல்லிவிட்டு விதமாக அவர் ஏறி போகும் பொழுது அவர்களுக்கு தங்களை காண்பிக்கிறார்கள். அப்படி காண்பிக்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலர்கள் எலிபொந்திலிருந்து வெளியே வருகிறார்கள், வரட்டும் அவர்கள் வெளியே வரட்டும், அவர்களை கொண்டு போடும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அப்படி பாறையிலே தவழ்ந்து 2 கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறிக்கொண்டு போகிற அந்த இடத்துல இவர்கள் பட்டயத்தை பெலிஸ்தர்களை அடிக்க அடி விதமாக பயங்கரமாக இருந்தது. இவர்கள் தவிழ்ந்து கொண்டு போகிறார், இவர்கள் ஈஸியா தள்ளிவிடலாம். ஆனாலும் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து அந்த யுத்தத்துல பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் விதமாக வாசிக்கிறோம். ஏனென்றால் விதமாக அந்த மனிதர்கள் ஏராளமானவர்களாக இருந்தார்கள். ஏராளமான மனிதர்கள் இருந்தவர்கள் என்ன செய்தார் என்றால், இவர்கள் ஈஸியாக பெலிஸ்தரிடத்துல ஆயுதம் இல்லை, அதாவது இஸ்ரவேலரிடத்துல ஆயுதம் இல்லை என்று சொல்லி பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஆயுதம் செய்யாதபடி தடுத்து வைத்திருந்தார்கள். கொஞ்சம் பேராக இருந்தார்கள். இஸ்ரவேலர்களும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தர்கள் பார்க்கறதுக்கு பராக்கிரமசாலிகளா இருந்தார்கள். பெலிஸ்தர்கள்ல தான் கோலியாத்தெல்லாம் இருந்தான். ஒவ்வொருவனும் ஆளு பார்க்கறதுக்கு முரட்டு ஆளா இருந்தா பயங்கர பராக்கிரமசாலி, யுத்த வீரம் பயிற்சி எடுத்தவன் எல்லாம் பயங்கரமா இருந்தார்கள். ஆனா இஸ்ரவேலர்களுக்கு எந்த விதமான பயிற்சி முறைகள் இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தபடினாலே அந்த யுத்தத்திலே விதமாக யோனத்தான் சொல்லுகிறார், வா நம்ம போவோம் என்று சொல்லி போகும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பேரை கொண்டால் நேர் கொண்டாரு ரட்சிப்பதற்கு அடுத்த தடையில்லை, வா போவோம் என்று சொல்லி அங்கே போய் ஒரு பெரிய வேலையை அவர் செய்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அங்கே ஏராளமான மனிதர்கள் மாண்டு போனார்கள், எதிரிகள் மாண்டு போனார்கள். அவர்கள் படை பயங்கரமாக அந்த நாம் தொடர்ந்து காரியங்களை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்கள் படை மிகவும் பயங்கரமா இருந்தது என்றும் அவர்கள் ஏராளமான பேர்கள் இருந்தார் என்று சொல்லிப்பார். அந்த இடத்துல யோனத்தான் கர்த்தருக்காக துணிந்து கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். யுத்தம் மேகம் போன்ற யுத்தம் சூழ்ந்திருந்தாலும் அந்த இடத்துல தைரியமாக கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
வேதம் சொல்லுகிறது 46வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் முழங்கால் யுத்தம் பண்ணும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்திலே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஊக்கமாக போராடி நாம் ஜெபிக்கும் பொழுது, யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த யுத்தத்துல பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் வெற்றி கர்த்தரால் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை விதமாக பார்க்கிறோம். இங்கே யோனத்தான் விதமாக இருந்த பொழுது யோனத்தானை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய ரட்சிப்பை அந்த நாட்களில் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். விதமாக சவுலும் அவரை சேர்ந்த படை வீரர்களும் பயந்து மாதுளம் செடி கீழே விதமாக நடுங்கி கொண்டு இருந்த பொழுது யோனத்தான் துணிந்து கர்த்தருக்காக கடந்து போன பொழுது அங்க பெரிய வெற்றியை, பெரிய ஒரு சமாதானத்தை, ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே யுத்தம் மேகம் மாறி தேசத்தை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதிகமாக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி விதமாக பெரிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவார். எதிரிகள் மடங்கடிக்கப்படுவார். எதிரிகள் திட்டம் போட்டு தான் வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே நான் விதமாக வாசிக்கும் பொழுது எதிரிகள் திட்டம் போட்டு தான் வந்தார்கள். அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு, இஸ்ரவேலை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போட்டு கடந்து வந்தார்கள். 3 படைகளாக பிரிந்து விதமாக கொள்ளை அடிப்பதற்கு பிரிந்து போய் இஸ்ரவேலை கொள்ளையடிப்பதற்காக வந்தார்கள். ஆனாலும் அந்த 3 படைகளையும் தேவனாகிய கர்த்தர் அவ்விதமாக தோல்வியடை செய்தார் என்றும், லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் தோல்வியடை செய்தார் என்றும் நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. மேகம் போன்ற காரியங்கள், மேகம் போன்ற அதாவது ஏராளமான பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் அமர்ந்து பிதாவே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் விதமாக வாசிக்கும் போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மோசே விதமாக சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்த பொழுது கர்த்தர் விதமாக சிவந்த சமுத்திரத்தின் மார்க்கமாக நடத்தி அங்கே நிறுத்தி கொண்டிருந்தார். முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி எகிப்திய வீரர்கள், படை சேனைகள் கடந்து வருகிறது. என்ன செய்வதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. ஜனங்கள் எல்லாரும் உளமிடுகிறார்கள், அழுகிறார்கள். அவ்விதமாக மோசேக்கு இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்துல போய் அவர் முறையிடுகிறார். கர்த்தர் விதமாக அவர் ஜபத்தை கேட்டு விதமாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அமைதியா இருக்க சொல்ல இவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் ஒரு விதமான கூச்சலும் குழப்பமும் உண்டான பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் விதமாக இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக வந்து மேக தூண்களை நின்று விதமாக அவர்களை பிரித்து அவர்களை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது மோசே இவ்விதமாக சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்களா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே பயங்கரமான, அதாவது மறுபடியும் இவர்கள் பிடித்து ஆயுதமாக அடிமைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் மிதித்து விடுவார்களே, கொண்டு போடுவார்களே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு, மிகுந்த கலக்கத்தோடு, மிகுந்த துன்பத்தோடு, துயரத்தோடு காணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, யுத்தம் உங்களிடதல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியே தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார். பெரிய அற்புதங்களை கர்த்தர் நடப்பித்தார். அங்கே விதமாக அவர்களே அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அவர்கள் கால்நடை நடையாக நடத்தி வெளியே அழைத்து வந்தார். எகிப்தியர்களுள்ளே பிரவேசித்த பொழுது அவர்களை தண்ணீரிலே மூழ்கடித்து போட்டார் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். அதை குறித்து அவர்கள் வெளியே வந்த பிற்பாடு வகை வகையாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக காண்கிறோம். இப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள், முன்னும் பின்னும் நெருக்கங்கள், முன்னும் பின்னும் பிரச்சனைகள், பல விதமான சூழ்நிலைகள் உண்டானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மோசே சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய
எல்லா காரியங்களிலிருந்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி காத்து கொண்டு அருமையா நடத்தி வெளியே கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நம்மையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்படி எல்லா தீமைகளும் அகற்றப்படும். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் இறைவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. விதமாக ஆயுதங்கள் ரெடி பண்ணி வைத்திருக்கலாம், பலவிதமான காரியங்கள் செய்யலாம். கிறிஸ்தவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், கிறிஸ்தவத்தையே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அது பல வேலைகளை செய்யலாம். ஆனால் ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதமாக கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ரோமருடைய ஆட்சியிலே பல வேலைகளை செய்தார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அந்த ரோமர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அதற்கு பிற்பாடு ரோமர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். போற எல்லா இடங்களிலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யார் கர்த்தருக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய வேலையை தீவிரமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். விதமாக இஸ்ரவேல் ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதான ஆசாரியரிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு லெட்டரும் வாங்கி கொண்டு அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு அவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலை போட வேண்டும் என்று சொல்லி மூர்க்க வெறி கொண்டு போன சவுலை கர்த்தர் தமஸ்கு ஊரிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சந்தித்து சவுலை பவுலாக மாற்றி அங்கே அவருக்கு ஞானசான் கொடுத்து பாவ மன்னிப்பு அதிகாரத்தை பாவ மன்னிப்பு கொடுத்து இதுமாக ஞானசானம் கொடுத்து அவர் தேவனுடைய பிள்ளையாக மாற்றி அதற்கு பிற்பாடு அவர் கிறிஸ்துவை அறிவிக்கிற தீவிரமான ஒரு தேவ மனுஷனாக மாற்றினார் கர்த்தர் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதனால நவதமாக எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். ஜெபித்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அனனியா சொல்லுகிறார், ஐயோ அந்த மனிதனா அவன் விதமாக வந்தால் விதமாக எல்லாரையும் கொலை செய்யும்படியாக அதிகாரம் பெற்று வருகிறானே என்று சொல்லி கர்த்தரிடத்துல முறையிட்ட பொழுது கர்த்தர் சொன்னான், நான் விதமாக தெரிந்து கொண்ட பாத்திரமாக அவன் இருக்கிறான். அதனால் நீ அவனை குறித்து வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவனுடைய நாமத்தை ஜனங்களுக்குள்ள விதமாக எல்லா ஜாதிகளுக்குள் மாத்திரமல்ல ராஜாக்களுக்குள்பாக அறிக்கையிடுவான் என்று சொல்லி கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை நாபுதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பல விதமான தீமைகள் உருவாகலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுப்புதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு திருவுளம் பெற்றுவதற்கு தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே நான் விதமாக வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நவதமாக வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்திலே இங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜா கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் ஒத்துவமாக நடந்து கொண்டார். தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தார். அப்படி இருந்த பொழுது அவருக்கு எதிரி நாட்டு ராஜாக்கள் அவர்களை அழிக்கும்படியாக எருசலேமை அழித்து அதை பிடித்து சிறைகளாக கொண்டு போய் எருசலேமை பிடிக்க வேண்டும், அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஏராளமான ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக கடந்து வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். இங்கே நவதமாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்குவதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியரும் மனிதர்கள் அப்புறத்தில் உள்ள மனுஷருடன் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஏராளமான மனிதர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் ஏராளமான ஜனங்களா இருந்தார்கள். அவர்கள் கடற்கரைக்கு அக்கறையில் சிரியா தேசத்திலிருந்து வருகிறார்கள் என்று அவர் கண்டபோது அவர் விதமாக யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கும் உபவாசத்தை கூறி ஜெபம் பண்ணும்படி கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர் கடந்து போய் உபவாசித்து ஜெபித்தார்கள். உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். தேவனை மகிமைப்படுத்த கடந்து போன பயந்து ஆண்டவர் சன்னியாசத்தில் உபவாசித்து, ஆண்டவரே வருகிற ஆபத்துக்கள் மகா பெரியதாக இருக்கிறது, அவர்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களை அழித்து போடுவார்கள், எங்களை ஒழித்து போடுவார்கள், எங்களை இல்லாமல் ஆக்கி போடுவார்கள், என்ன செய்ய போறோம் தெரியவில்லையே என்று சொல்லி
விதமா ஆண்டுடைய பாதத்திலே போய் அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ராஜாவும் விதமாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபித்து முறையிட்டு அதுவும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. யோசபாத்தே, யூதா ராஜாவே, விதமாக சேனாதிபதிகளே, யூத ஜனங்களே, கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ஆளிலிருந்து இந்த வழியாக போங்கள், அங்கே போகும்பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷர் எருசலேம் குடிகளே, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர் விதமாக உங்களுக்காக அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன பொழுது, கர்த்தர் கூட இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை உண்டான பொழுது அவர்களாலும் தைரியம் கொண்டு மறுநாள் யுத்தத்திற்காக கடந்து போகிறார். எப்படி போகிறார் என்றால், யுத்த வீரனை முதலாவது யுத்த வீரர்களை முன்னாடி அனுப்ப வேண்டும். ஆனால் இவர்கள் செய்த காரியம், யுத்த வீரர்கள் எல்லாரும் பின்னாடி நின்றார்கள். விதமாக தேவனை துதிக்கும் சேனைகளையும் ஆசாரியர்களையும் தேவனை பாடும் பாடல்களையும் மகிமைப்படுத்தும் துதியை செய்கிறவர்களையும் விதமா முன்னாடி அனுப்பி அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் பாடி தேவனை துதித்து கொண்டே போனார்கள். பின்னாடி சேனைகள் போய் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் பாடி துதியை தொடங்கின பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த மனிதர்கள், 3 நாட்டு மனிதர்களும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பி வெட்டு உண்டு அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்க. இவர்கள் அந்த ஜாமப்பட்டண்டையில கடந்து போன பொழுது அங்கே ஒருவரும் உயிரோட இல்லை, எல்லாரும் அவர்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி அழிந்து ஒருவருக்கு ஒருவருமா எழுப்பி செத்து போனார்கள் என்று சொல்லி விதமாக பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தையும் முரட்டாட்டத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்களுக்கு விரோதமா ஒருவருக்கு விரோதமா யாரு என்னன்னு சொல்லி எழும்பி அவர்களுக்குள்ளே சண்டை போட முடியாது, அவர்களுக்குள்ளே வெட்டி சாக முடியாத ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். இவர்கள் யுத்தம் செய்யவில்லை, இவர்கள் போய் எதையும் செய்யவில்லை, விதமாக யுத்தத்துக்கு ஆயுதத்தை எடுக்கவில்லை. இவர்கள் செய்தது தேவ சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டார்கள், உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள், தேவனை துதித்தார்கள், முழங்கால் படி ஜெபித்தார்கள், தேவனை துதித்தார்கள், உபவாசித்து கண்ணீரோடு தேவ சன்னிதானத்தில் காணப்பட்டார்கள். கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் விதமாக செய்ய வேண்டிய காரியம் என்றால், விதமாக விரோதமான காரியங்கள் பல விதத்திலும் எழுப்பலாம், ஆனால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் உபவாசிக்க வேண்டும், முழங்கால் படி வேண்டும், தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் செய்வார். அவர்களுக்குள்ளே யார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி வருகிறார்களோ அவர்களுக்குள்ளே கலகத்தையும், அவர்களுக்குள்ளே முரட்டாட்டத்தையும், அவர்களுக்குள்ளே குருட்டாட்டத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். அப்படி வரும்போது அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகி அவர்களுக்கு விரோதமா அவர்களை எழும்பி வெட்டு உண்டு செத்து போய் விடுவார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்படியே யோசபாத் ராஜாவுடைய காலத்திலே இந்த மனிதர்கள் எல்லாரும் செத்து போனார்கள் என்று சொல்லி விதமாக வேதத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அங்கே அவர்கள் கடந்து வந்த பொழுது எல்லாரும் வெட்டுண்டு செத்து போனார்கள். அங்கே கடந்து வந்தது ஒருவர் கூட உயிரோட எல்லாம் வெட்டுண்டு செத்து போனார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. விதமாக அந்த யோசபாத் ராஜாவை போல, அந்த தேவ ஜனங்களை போல நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோட உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீ அவர்கள் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறபடி நாம் தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானால் நம்முடைய முகங்கள் வெட்கமடையாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி விதமாக வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பக்கம் 688, பக்கம் 689வது பக்கத்தை பார்த்து
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லிப்பார். எந்த நன்மையும் குறைவுபடாது, எல்லாம் நிறைவாயிருக்கும், எல்லாம் சமாதானமாயிருக்கும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும். காட்டுல இருக்கிற சிங்கம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்காது. ஏனென்றால் அது சிங்கம், அது கரிச்சிக்கும் பொழுது மிருகங்கள் ஆங்காங்கு ஓடும், இது எங்கும் ஓடாது, ஒரே இடத்துல நின்று கொண்டு கரிச்சிக்கும். அங்காங்கு ஓடிக்கொண்டு இருக்கிற மிருகங்கள் சில இது முன்னாடி வந்து விடும், இது உடனே கிட்ட வருகிற மிருகத்தை ஒரே அடியாக அடித்து கொண்டு விடும். சில மிருகங்களை ஓடி அடித்து கொண்டு சாப்பிட்டு விடும். அவைகளுக்கு பசி வந்தால் மிருகங்களை அடித்து கொண்டு போடும், மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிங்கமே, சிங்கக்குட்டிகளே சில நேரங்கள்ல தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருபோதும் சிங்கம் பட்டினியா இருப்பதில்லை. சிங்கம் குட்டிகளே பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடும் ஒரு நன்மையும் குறைபடாது, எல்லாம் நிறைவாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்றால் அதே சங்கீத புஸ்தகத்துல 5வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள், அதாவது கர்த்தரை தேடுகிறவருடைய முகங்கள் என்ன செய்யாது, வெட்கப்படுவதில்லை. வெட்கமடையாமல், எந்த விதத்திலும் தோல்வி அடையாமல், எந்த விதத்திலும் அவமானப்படுத்த விடாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிற அப்படின்னாலே, கர்த்தரை தேடும் எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அந்தந்த தேவைகள் அந்தந்த தேவைக்கு தகுந்தபடி சந்திக்கப்படும். அதாவது நிறைய குமிச்சு கிடக்கணும், நான் எனக்கு தேவைக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நம்முடைய தேவை என்னவோ அவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அதனால் நாம் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய முகங்கள் வெட்கப்படாதபடி பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை சூழ வேலி எடுத்து காவல் செய்கிறார் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். திரும்ப 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ வேலி பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆபத்துகளிலிருந்தும், பல விதமான துன்பங்களிலிருந்தும், தீமைகளிலிருந்தும், உபத்திரங்களிலிருந்தும், பல பிரச்சனைகளிலிருந்தும் விடுவித்து அவர்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. அது நமக்கு விரோதமாக யுத்தங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், விதமாக சட்டங்கள் ஏற்றலாம், பலவிதமான காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஜெயம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. விதமாக இந்த யோசபாத் ராஜா தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். அவருடைய தகப்பனாகிய ஆசாவும் அவர் அந்த முந்தின 14ஆம் அதிகாரத்துல 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது விதமாக வாசிக்கிறோம். விதமாக ஆசா கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறார், ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகவும் அவர் யுத்தத்திற்கு கடந்து போகும் பொழுது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்து யுதமாக யுத்தத்துக்கு கடந்து போனார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் யுதமாக ஜெபித்தார். பலம் உள்ளவனுக்காகவும் பலவீனனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதம் நான் கடந்து போகிறேன், கர்த்தர் வாரும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கடந்து போனார். கடந்து போன பொழுது கர்த்தர் அவர்களுக்காக, யூதா ஜனங்களுக்காக எதிரி சேனைகளோடு யுத்தம் பண்ணினார். எப்படி யுத்தம் பண்ணினார் தெரியுமா? வானத்திலிருந்து கல்லுகளை, அதாவது கல் மலைகளை கர்த்தர் எதிரி மேல் எரிந்து அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்,
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனா எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து நாமத்திலே இந்த ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதீரும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி அவதமாக பார்க்கிறோம். அப்படி ஜெபித்து விட்டு அவர் என்ன செய்தார்? யுத்தத்திற்கு கடந்து போனார். அடுத்தடுத்த வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக கர்த்தர் முறியடித்ததினால் அவர்களுக்கு முன்பாக அவர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவருடைய ஜனங்களும் கேரார் மட்டும் இவர்கள் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலமில்லாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அதாவது கர்த்தருக்கு அவருடைய சேனைக்கு முன்பாக என்ன பண்ணார்கள்? நொறுங்கி போனார்கள். மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். விதமாக இந்த ராஜா கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி சார்ந்து தேவனை நம்பி அவர் ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை எழுப்புவதில்லை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது இங்கே 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தாரா? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும், தீமைகளை விட்டுவிட வேண்டும், தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து ஆண்டவர் நோக்கி நாம் முறையிடும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அதுமாக தேவனாகி கர்த்தர் யுத்தத்திலே நாம் பராக்கிரமசாலியாக வந்து யுத்தம் செய்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விதமாக கர்த்தரிடத்தில் அவர்கள் யோசுவா கேட்ட பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுத்து விட்டு மாலை வேளையிலே கடந்து போகலாமா என்று சொல்லி சாயந்தரம் அப்படி கடந்து போகும்போது அங்கே ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பராக்கிரம தேவனை போல ஒரு பராக்கிரமசாலி நின்று கொண்டிருக்க அவரை பார்த்த உடனே தெரிகிறது ஒரு சேனையின் அதிபதி என்று தெரிகிறது. அவர் கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்த சத்ருவை சேர்ந்தவரோ என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சேனையின் அதிபதியாக இஸ்ரவேல் அதாவது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கணும், காலில் இருக்க பாதரிச்சை கலட்டி போடுன்னு சொல்லிவிட்டு கர்த்தர் அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்து விட்டு இதுமாக சொல்ல, அதாவது எரிகோவனுடைய மதில் சுவர் விழுந்தால் வெளிப்பக்கமாகத்தான் விழும். அப்படித்தான் அவர்கள் கட்டியிருந்தார்கள். 4 ரதங்கள் ஒன்றாக போகலாமா அந்த சுவர் மேலே, அவ்வளவு பெரிய பாதை. விழுந்தால் வெளியே தான் விழ வேண்டும். வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு, உள்ளே இருந்து பார்க்கிறவர்களுக்கு வெளியே இந்த சுவர் பக்கமாக சுற்றி கொண்டு வருவதெல்லாம் தெரியாது. ஏனென்றால் சுவர் இப்படி டேப்பரா இருக்கிறதுனால அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே இது கொண்டு வரும்போது ஆனால் சோறு விழுந்தா வெளியே விழ வேண்டும். ஆனா அங்கே நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? 7 நாள் அமைதியாக சுற்றி கொண்டு வந்தார்கள். ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னபோது ஆர்ப்பரித்தார்கள். சோர் உள்பக்கமாக விழுந்தது. கர்த்தர் செய்த அற்புதம் அதுவே. உள்பக்கமாக விழுந்தது. இவர்கள் ஏறி போய் அந்த ஜனங்கள் எல்லாரும் அடித்து நொறுக்கி வெட்டி போட்டார்கள். அந்த பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உனக்கு விரோதமும் உருவாகக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எந்த விதமான ஆயுதம், எந்த சட்டங்களும், எந்த காரியங்களும் வாய்க்காது. அவ்விதமாக எழும்பி பயங்கரமாக எழும்பி வேலை செய்வது போல நடக்கலாம். மேகம் போல தேசத்தை மூடலாம். ஆனாலும் அவைகளை கலைப்பதற்கு மேகம் அப்படியே மூடிக்கொண்டு வருகிறது. இருட்டா இருக்கிறது. கரும் மேகம் மூடிக்கொண்டு வருது. இருட்டா அவைகளை கலைக்க வேண்டுமானால் ஒரு காற்று அடித்தால் போதும்.
அப்படியே விதமாக பல பிரச்சனைகள், பல காரியங்கள், பலவிதமான தீமைகள் நெருங்கி வரலாம். தேவன் ஒரு காற்றை அனுப்பினால் போதும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எசேக்கியேல் ராஜாவுடைய காலத்துல நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் ராஜா கர்த்தருக்கு விருப்பமான ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். தேவனை தேடுகிறதுல மிகவும் உற்சாகம் உடையவர். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவர்களுக்கு தான் சோதனை என்ன செய்யுமா? தேடி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எருசலேமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி நாட்டு ராஜா என்ன செய்ய, சனகரிப்பு என்ன செய்யறான் என்றால் தன்னுடைய பிரதானியை அனுப்புகிறான். அவர்கள் தூஷணமான வார்த்தைகள்லாம் பேசுகிறார்கள். சண்டை போடுவதற்கும் அவர்களை எதுமாக தூண்டி விடுவதற்கும் பல விதமான காரியங்களை பேசுகிறார். என்ன செய்வது? அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தூஷணமா பேசுற காரியங்களை கேட்டு மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறார். ஏசையா ஜெபம் பண்ணுறார். எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தானாதிபதிகள் அந்த யூத ஜனங்களே கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது இவர்கள் யுத்தம் பண்ணும் போகவும் இல்லை, எதுவும் செய்யவில்லை. இவர்கள் செய்யற ஒரே யுத்தம் முழங்கால் யுத்தம். தேவனை நோக்கி அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு ஏசாயாவிற்கு சும்மா பதில் அனுப்புகிறார். அன்று ராத்திரியில ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரே ஒரு தூதன் கடந்து வந்தார். 1,00,000 எதிரியுடைய படைகள், 1,85,000 பேர்கள். ராத்திரியிலே படுத்திருந்தவர்கள் காலையில எழுந்திருக்கவில்லை. எல்லாரும் செத்து போனார்கள். எல்லாரையும் கர்த்தர் சங்கரித்து போட்டு விட்டார். சனகரி செத்த முகமாக அவன் தேசத்துக்கு போகும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் எழும்பி அவனை கொலை செய்து போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு பெரிய வெற்றியை எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரத்திலேயும் நாம் விதமாக வாசிக்கிறோம். ஏசாயாவும் தன்னுடைய சரித்திரத்திலே இதை முக்கியமாக அவர் எடுத்து இதை அவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவசனத்தில் கடந்திருக்கிறோம். விரோதமாக எழும்புற தீமைகள் அதிகமாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். குதிரை எத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஆயுதங்கள், சட்டங்கள் ஏற்றலாம், ஆயுதங்களை வைக்கலாம், சிறைச்சாலைகளை உண்டாக்கலாம், பலவிதமான காரியங்களை செய்து அவிதமாக கிறிஸ்தவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், அடித்து நொறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும், எல்லாரையும் பிடித்து எல்லாரையும் கொண்டு விட வேண்டும், தாங்கள் மாத்திரம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்கள் போடலாம். ஆனால் ஜெயம் கொடுப்பது கர்த்தர். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவதும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் கர்த்தர். கர்த்தர் பெரிய மாற்றத்தை அவர் உருவாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு தென்கொரியா முழு கொரியாவும் ரட்சிக்கப்பட்டது. பால்யாங்கி சோ என்ற ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு, அந்த மனிதனுடைய முழங்கால், அந்த ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதால் கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. அந்த மனிதன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்துட்டு போய்விட்டாலும் அந்த நாட்டிலே கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாது, கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியாது, கிறிஸ்துவ பெயரை சொல்ல முடியாத அளவு இருந்த அந்த நாடு இப்பொழுது கிறிஸ்துவை தாராளமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான நாடுகளுக்கு அங்கிருந்தவர்கள் போய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு அவ்வளவு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கண்டறிவானாலும் இந்த தேசத்திலே நாம் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய ஏக்கங்களையும் கர்த்தர் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சும்மா இருக்கிறீர்களாக, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருப்பவனால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி
வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே உறுதியை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பாராக. ஆம், மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனது உண்டு. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். யாரும் ஆண்டவருக்கு சோதரம் சொல்லுவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 ஆஃப் பண்ணிடு. சோதரம்